தமிழகத்துல மீண்டும் ஆட்சி அமைந்ததும் ஜல்லிக்கட்டு மிக சிறப்பா நடைபெறும்னு கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. மதுரையில நடைபெற்ற அதிமுக தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சிக்கு மத்தியில மாவட்டத்தோட வணிகர் சங்க பிரதிநிதிகளோட அவரு கலந்துரையாடினாரு. இதுல வர்த்தக சங்கம், உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கம் உட்பட 87 சங்கங்களுடைய பிரதிநிதிகள் பங்கேற்று எடப்பாடி பழனிசாமி கிட்ட கோரிக்கை மனுக்களையும் கொடுத்தாங்க. அதன் தொடர்ச்சியா பேசிய அவரு அதிமுக ஆட்சி காலத்துல அரசியல் தலையீடு இல்லாம சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டதா குறிப்பிட்டாரு. இளைய தலைமுறையினர் தொழில் தொடங்க முன் வரணும் அப்படின்னும், தொழில் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்துவோம்னு குறிப்பிட்டிருக்காரு. கடந்த அதிமுக ஆட்சியுடைய 10 ஆண்டுகள்ல மதுரையில மீண்டும் 2000 கோடி ரூபாயில பணிகள் நிறைவேற்றப்பட்டதா சொல்லியிருக்காரு. வைகை ஆற்றுல 122 இடங்கள்ல கழிவுநீர் கலப்பதா தெரிவிப்பதால அதனை சுத்திகரிக்க அதிமுக ஆட்சியில நடவடிக்கை எடுக்கப்படும்னு உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. மதுரை அப்படின்னாலே ஜல்லிக்கட்டு போட்டிகள் தான். அந்த வீர விளையாட்டை இன்னும் சிறப்பா நடத்துறதுக்கு நடவடிக்கையும் எடுப்போம்னு எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி கொடுத்திருக்காரு.